வணக்கம் நேர்களே, நான் தீபக் டிஜி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து என்டிபிசி பற்றி தான். ஸோ என்டிபிசி பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம் இன்னைக்கு. ஸோ ரயில்வேல மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. குரூப் ஏ, குரூப் பி, அப்புறம் குரூப் சி, குரூப் டி. ஸோ குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா என்டிபிசின்னு ஒரு எக்ஸாம் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வேல ஜாப் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்னால் அந்த அண்டர் கிராஜுவேட்டு, அப்புறம் 12th, ஐடிஐ, ஸோ என்னென்ன படிப்பு தேவைப்படுதுன்றது நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 4 குரூப் இருக்குது. குரூப் ஏபிசிடி. ஸோ நம்ம பார்க்க போகிறது குரூப் சி அண்ட் டி பற்றி தான். அப்புறம் என்டிபிசி பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குரூப் டிக்கு வரலாம். ஸோ குரூப் டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். 10th இல்லாட்டி ஒரு ஐடிஐ டிகிரி, இல்லாட்டி என்ஐசின்னு சொல்லப்படுற நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 3ல் ஒன்று இருந்தாலே போதும். ஸோ அது குவாலிஃபிகேஷன் கம்மியான எக்ஸாம் இது தான் ரயில்வேல குரூப் டி. இந்த குரூப் டி எல்லாமே லெவல் 1ல் வருது. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிக்னலிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது குரூப் டியில். நீங்கள் குரூப் டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஜாபில் போகலான்றதை நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் குரூப் டியில். ஸோ ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்கில் வந்து பாயிண்ட்ஸ் மேன் ஜாப் இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் மேன் வந்து ட்ரெயினோட டைரக்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, சிக்னல் ஆப்ரேட் பண்ணுவீங்க, டிராஃபிக்கோட சேஃப்டி வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஜாபில். நீங்கள் அடுத்து இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஜாப்ஸ் இருக்குது. அசிஸ்டண்ட் ட்ராக் மிஷின் இருக்குது. ஸோ ட்ராக் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுல நீங்கள் அசிஸ்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் பிவேன்னு ஒன்று இருக்குது. ஸோ பெர்மனன்ட் வேன்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு ஜாபு. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ட்ராக் மெயின்டெய்னர் இருக்குது. ஸோ ட்ராக் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுல நீங்கள் அசிஸ்ட் பண்ணுவீங்க, இது இன்னொரு ஜாபு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெய்னர் கிரேட் 4 இருக்குது. ஸோ இந்த 4மே தான் இன்ஜினியரிங்கில் வருது. ஸோ மெக்கானிக்கலில் ஜாப் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கோச் அண்ட் வேகன். ஸோ நீங்கள் எல்லா விதமான கோச்சையும் வேகன்ஸையும் நீங்கள் சரி பண்ணுறது தான் இந்த வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டீசல் லோகோ ஷெட். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஜாபோட வேலை. அடுத்து இன்னொரு சிக்னல் கேட்டகரியில் ஒரு ஜாப் இருக்குது. ஸோ சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் அசிஸ்டன்ட்னு ஒரு ஜாப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ட்ரெயின் சிக்னலிங் எல்லாமே மானிட்டர் பண்ணி அதை சரி பண்ணணும். அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு 4-5 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஜாப் பார்த்தீங்கன்னா டிஆர்என்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராக்ஷன் டிவைசஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது. ஸோ ட்ராக்ஷன் டிவைசஸ் எல்லாமே நீங்கள் சரி பண்ணுறது தான் இந்த ஓஹெச் கேபிள்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் சரி பண்ணணும் இந்த டிஆர்டி ரோலில். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கோ ஷெட்டில் சில ஜாப்ஸ் இருக்குது. அப்புறம் ட்ரெயின் லைட்டிங்கில் சில ஜாப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் சில போஸ்டிங் இருக்குது. ஸோ ட்ரெயின்குள்ளே இருக்கிற ஜாப் வந்து டிஎல்என் ஏசி அசிஸ்டண்ட்டு. ஸோ ட்ரெயின் லைட்டிங் எல்லாமே நீங்கள் சரி பண்ணி அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறது தான். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎல்என் ஏசியில் ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ ட்ரெயின் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஏசி டிவைசஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணி அதை சரி பண்ணுறது தான். அடுத்து ரயில்வேல மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ ரயில்வேல இருக்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்து சரி பண்ணி, ஸோ அது ஒரு பொசிஷனு அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் ஜாபில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணி, ஸோ அந்த ஆப்ரேஷனில் என்னென்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாமே ஆன் பண்ணுறது, அப்புறம் சேஃப்டியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ குரூப் டியில் நீங்கள் போனீங்கன்னா ஓவராலாக நீங்கள் அசிஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா விதமான போஸ்டிங்லையும் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து கீழே ஒர்க் பண்ணுவீங்க லெவல் 1ல். நம்ம அடுத்து குரூப் சிக்கு போயிடலாம். ஸோ குரூப் சி அண்ட் என்டிபிசி ரெண்டுமே லிங்க் இருக்குது. ஸோ என்டிபிசி எக்ஸாம் மூலியமாக பல குரூப் சி போஸ்ட்டுகள் வந்து ஃபில் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சிலே பல எக்ஸாம் தனித்தனியாகவும் இருக்குது. அதே மாதிரி குரூப் சியில் வந்து ஏஎல்பி எக்ஸாம் இருக்குது, அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது, அப்புறம் டெக்னீஷியன் எக்ஸாம் இருக்குது. ஸோ குரூப் சிக்கு கீழே தான் உங்களுக்கு என்டிபிசி வருது. என்டிபிசினா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஸோ இது எல்லாமே நான் டெக்னிக்கல் ஜாப்ஸு. அதே மாதிரி டெக்னிக்கல் ஜாப்ஸும் சிலது இருக்குது, அதுவும் குரூப் சியில் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூனியர் இன்ஜினியர், ஏஎல்பி எல்லாமே டெக்னிக்கல் ஜாபு. ஸோ குரூப் சியில் என்னென்ன ஜாப் இருக்குன்னு பார்த்தலாம். ஸ்டேஷன் மாஸ்டர், ஜூனியர் இன்ஜினியர், ஒரு ஏஎல்பி, ஒரு கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், அப்புறம் டிக்கெட் கிளர்க் இருக்குது, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், அப்புறம் கிரேட் 3 இருக்குது, அப்புறம் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கிளர்க் டைப்பிஸ்ட். இந்த எல்லாமே குரூப் சி கீழே வருது. ஸோ நம்ம என்டிபிசிக்கு போயிடலாம், அப்புறம் நம்ம அடுத்த எக்ஸாம் பார்க்கலாம். ஸோ என்டிபிசியில் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் என்டிபிசிக்கு. ஸோ இதில் மொத்தம் 3 பெரிய போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து கிளர்க்கு, இன்னொன்று டைப்பிஸ்ட்டு,
இல்லைன்னா ட்ரெயின் கிளர்க். அடுத்து குரூப் சிலே கிராஜுவேட்ஸ்க்கு வந்து சில ஜாப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஒரு ஜாபு, அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டரு, அப்புறம் டிக்கெட் சூப்பர்வைசர், அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க்கு. இது எல்லாமே கிராஜுவேட்டுக்கு வருது. அடுத்து குரூப் சியில் அந்த பாப்புலர் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி, ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் டெக்னீஷியனு. ஸோ இந்த 3 ஜாப்புக்குமே நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ குரூப் சியில் மொத்தம் என்டிபிசி எக்ஸாம் இருக்குது, அப்புறம் ஏஎல்பி இருக்குது, ஜூனியர் இன்ஜினியர், டெக்னீஷியன், மொத்தம் 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அது ஸோ 12th பாஸ்க்கு வந்து 2 போஸ்டிங் இருக்குது, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அப்புறம் ஜூனியர் கிளர்க் இருக்குது. ஐடிஐக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி இருக்குது, அப்புறம் டெக்னீஷியன் இருக்குது. டிப்ளமா படித்தவங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது. இப்போ கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டர், கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அது குட்ஸ் கார்டு, இந்த 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ நான் பார்த்த மாதிரி குரூப் சியில் வந்து 12th பாஸ்க்கு சில ஜாப்ஸ் இருக்குது, இப்போ கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது, அப்புறம் டெக்னிக்கலி ஸ்கில்டு ஜாப்ஸ் இருக்குது, அது ஏஎல்பி, ஜூனியர் இன்ஜினியர் மாதிரி. நம்ம அடுத்து இந்த குரூப் ஏ அண்ட் குரூப் பி போயிடலாம். ஸோ குரூப் ஏ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலியமாக தான் வர முடியும் குரூப் ஏக்கு. ஸோ மொத்தம் இந்த இதிலேயே 2 எக்ஸாம் இருக்குது, ஒன்று சிவில் சர்வீஸ், ஒன்று வந்து இன்ஜினியரிங் சர்வீஸு. ஸோ சிவில் சர்வீஸ் மூலிமா என்னென்ன ஜாப் வர முடியும்னா டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வேஸ் டிராஃபிக் சர்வீஸ், அக்கௌண்ட் சர்வீஸ், அப்புறம் பர்சனல் சர்வீஸ், அப்புறம் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இந்த 4மே உங்களுக்கு வந்து சிவிலில் வருது. அடுத்து இன்ஜினியரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 போஸ்டிங் இருக்குது மொத்தம். ஒன்று வந்து ரயில்வே சர்வீஸ் இன்ஜினியர்ஸு, ரயில்வே ஸ்டோர் சர்வீஸ் இருக்குது, அப்புறம் சர்வீஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்குது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்ஜினியர்ஸ் இருக்குது. ஸோ குரூப் ஏ தான் உங்களுக்கு இருக்கிறதுலே டஃப்பான ஜாபு, கிளியர் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி ஆனால் சேலரி பே ஸ்கேல் எல்லாமே ஜாஸ்தி குரூப் ஏல. அடுத்து லாஸ்ட்டாக குரூப் பி பார்த்துடலாம். ஸோ குரூப் பி வந்து மிட் லெவல் போஸ்ட்டு, சூப்பர்வைசர் போஸ்ட் மாதிரி தான் நிறையா இருக்கும் குரூப் பியில். ஸோ குரூப் பி மோஸ்ட்லி குரூப் சியில் வந்து ப்ரமோட் ஆகி தான் வருவாங்க. குரூப் சி எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் ப்ரமோட் ஆகி தான் குரூப் பிக்கு வருவீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ மூலமாக எல்லா ஜாப் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ 4 கேட்டகரியும் பார்த்தாச்சு. ஸோ வேறு எதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கீழே 3 லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், 3லேயே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். Until then, bye from Deepak TG.